என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நாங்கள் நம்பி இருக்கிறோம், நீர் அற்புதங்கள் செய்வீர் என்று காத்திருக்கிறோம். சொல்லுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம். எத்தனை பேர் சொல்றீங்க 100க்கு 100 உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம்? ஆமென். மனிதர்கள் முன்பாக தலை முடிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை முடிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுவோமா, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க, தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கடுப்பமே உம்மாலே தான் வருகிறது, அழுவை செய்யுங்கப்பா. மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கடுப்பமே உம்மாலே தான் வருகிறது, அழுவை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். சொல்லுங்க ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், 100க்கு 100 உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், 125வது சங்கீதத்துல, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும். எது வந்தாலும் சியோன் பர்வதம் நிலைத்திருப்பது போல கர்த்தரை நம்புகிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை எதன் மேல இருக்கிறது? ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லலாமா, ஒருவேளை நீங்க மனிதர்களை நம்பி இருக்கலாம் இது வரைக்கும். நான் இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரை உம்மை நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. 100க்கு 100. ஹல்லேலூயா. பாதி பாதி இல்ல, 50-50 இல்ல, 100க்கு 100. ஆண்டவரை உம்மையே நான் நம்புவேன். சொல்லலாமா, 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க,
நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அறிக்கை செய்வோமா? நூற்றுக்கு நூறு முழுமையாய் உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் சொல்லலாமா? நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு அப்படியே விசுவாச அறிக்கையாக உங்கள் ஜெபமாக இந்த பாடலை பாடுங்க. நூற்றுக்கு நூறு, நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு அற்புதம் செய்கிற தேவனே, எங்களுக்காக இறங்குகிற தேவனே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். சொல்லுங்க, உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க. அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன்னு சொன்னீரே. இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே இப்பவே தந்துருங்கப்பா. தந்திடுங்க. இந்த வருஷத்துல தந்துருங்க ஆண்டவரே. என்னென்ன காரியங்களை கேட்கிறாங்களோ தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யும் ஆண்டவரே, இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே, கிருபை செய்யும் ஆண்டவரே, எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் ஆண்டவரே நம்புவேன். சார்ந்து கொள்ளலாமா? ஆண்டவரே பற்றி கொள்ளலாமா? என்னென்ன காரியங்கள்ல கலக்கமா இருக்கிறதோ சொல்லுங்க ஆண்டவரே. உண்மையே நான் நம்புகிறேன். நூற்றுக்கு நூறு சொல்லுங்க. நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி எங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவனே, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத
யார் என்னை கைவிட்டு போனாலும் கர்த்தருடைய கிருபை என்னோடு இருக்கிறது. எது நடந்தாலும் சொல்லுங்க. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. யெகோவா நிசி என்னும் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், நம்மோடு இருக்கிறவர், நமக்கு வெற்றி தருகிற தேவன். சொல்லுவோம். ஷம்மா என்னோடு இருப்பவர், நம் வாழ்வின் நம்பிக்கையானவர், நம்பிக்கையானவர், அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். சொல்லலாமா? என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதும். அவர் போதும் என்று சொல்றவங்க சொல்லுங்க. என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. யெகோவா ரஃபா என்னும் சுகமானவர், யெகோவா ரூவா என்னும் மெய்ப்பரானவர். விசுவாச அறிக்கை செய்யுங்க. அவர் நமக்கு சுகத்தை தருகிற தேவன். அழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். அழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். அழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். சொல்லுவோம். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் நம்மோடு இருக்கிறதே. சொல்லுங்க. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை. சொல்லுவோமா? அவர் இரக்கம் விசுவாச அறிக்கை செய்யுங்க. அவர் கிருபை என்றென்றைக்கும் விலகாதது. மலைகள் பெயர்ந்தாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னாரே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் தோள்களின் மேலே நாம் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. தீமைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதால் சொல்றீங்க. கவலை ஒன்றும் அவரையே நான் சார்ந்திருக்கிறேன், அவர் தோள்களின் மேல் நான் சார்ந்திருக்கிறேன்னு சொல்றவங்க சொல்லலாமா? நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா என் தேவன், தேவனையாம் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா என் தேவைகளை சந்திக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும் சொன்னது போல உங்கள் தேவைகளை அவர் பார்த்துக்
கொள்வார். சொல்லுவோமா? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என் தேவன், தேவைகளை யாவும் சந்திப்பீரே. எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் சொல்லுங்க, என் தேவைகளை அவர் சந்திப்பார், என் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, யெகோவா ஈரே என் தேவன், தேவைகளை யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்கிறதாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்கிறதாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். ஆயிரங்களும் 10,000 நான் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 நான் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த சத்ரு எனக்கு என்ன செய்ய முடியும்? இந்த உலக காரியங்கள் எனக்கு என்ன செய்ய முடியும்? இந்த போராட்டம் எனக்கு என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க. ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே. கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நம்மோடு இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகளை யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சாயங்கால வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உங்கள் தேவைகள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று எனக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய தேவைகளை அறிந்த தேவன், நமக்கு இன்னது தேவை என்பதை பரமதேவன் அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு சொல்லலாமா? உங்களுடைய தேவைகள் ஒருவேளை உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். உங்கள் பண தேவைகள் ஒருவேளை உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் தேவைகளை அறிந்த தேவன் நீர், நான் போகும் பாதை நீர் அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நான் வடிக்கிற கண்ணீரை நீர் அறிந்திருக்கிறீர். என் நெருக்கத்தை நீர் காண்கின்ற தேவன். நெருக்கத்துல நம்ம அப்படியே விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. நெருக்கத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து விசாலமான ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற தேவன். ஹல்லேலூயா. தண்ணீரண்டையில் அமர்ந்து தண்ணீரண்டையில் மேய்ச்சல் காட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே யெகோவா ஈரே நீர் என்னை காண்கின்றீர், என் தேவைகளை சந்திக்க நீர் போதுமானவராயிருக்கிறீர். சொல்லலாமா? யெகோவா ஈரே சொல்லுங்க. யெகோவா ஈரே என் தேவைகளை சந்திக்கிறவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்தில் அன்றைக்கு பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னது போல அன்றைக்கு ஆகாருடைய தேவையை ஆண்டவர் சந்தித்தார். அந்த பாலை வனத்துல ஆண்டவர் ஆகாருடைய தேவையை சந்தித்தார். அவர் காண்கின்ற தேவன் மாத்திரமல்ல, உங்களை பார்த்து விட்டு அப்படியே போகிற தேவன் அல்ல, அந்த தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிற தேவனாய் இருக்கிறார். சொல்லுங்க, யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன். உங்கள் தேவைகள் எதுவாய் இருக்கலாம். ஒருவேளை சுகம் உங்களுடைய தேவையா இருக்கலாம். சொல்லுங்க, யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன்,
சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், யெகோவா ஈரே என் தேவன் என் தேவைகளை பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, எங்க யெகோவா ஈரே, யெகோவா ரோவா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரிடத்துல நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கலாமா? இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். நம்ம கையில் இருப்பதெல்லாம் அவர் தந்த ஆசீர்வாதம். அவருக்கு நன்றி செலுத்தலாமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன், எங்களுக்கு சுகம் தருகிற தேவன், எங்களை ஐஸ்வர்யவனாய் மாற்றுகிற தேவன், எங்களை பாவங்களற கருவுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய இருதயத்தை மாத்திரம் அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விலை உயர்ந்த காணிக்கையை கொடுக்கணும், நீங்க அதை செய்யணும் இதை செய்யணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கல. உங்களுடைய இருதயத்தை மாத்திரம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லலாம், ஆண்டவரே என் இருதயத்தை உங்களிடத்தை தருகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய நெருக்கங்கள், நீங்க ஒரு வேளை சொல்லலாம், நானே இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன், நான் என்ன ஆண்டவருக்கு செய்ய முடியும்னு நீங்க சொல்றீங்களா? நானே இப்படி ஒரு பாவ சேட்ல இருக்கிறேன், நான் எப்படி ஆண்டவருக்கு உதவி செய்ய முடியும், நான் எப்படி என்னோட இருதயத்தை கொடுக்க முடியும்னு சொல்றீங்களா? ஒருவேளை என் இருதயமே உடைந்து இருக்கிறது, காயங்களா இருக்கிறது, என்னுடைய இருதயம் எப்படி ஆண்டவருக்கு உபயோகமா இருக்கும்னு சொல்றீங்களா? களிமண் கெட்டு போய்விட்டது, ஆனா குயவன் அதை திரும்ப வணைய அவர் போதுமானவராயிருக்கிறார். சொல்லுங்க, உங்களுடைய காயங்கள் நிறைந்த இருதயத்தை ஆண்டவரிடத்துல எடுத்துக்கொண்டு வாங்க. ஆண்டவரே என் இருதயத்தை உம்மிடத்துல கொடுக்கிறேன். காயங்களா இருக்கிறதா, கட்டுகளா இருக்கிறதா, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே இதை புதிதாக்குங்க, ஆண்டவரே என் இருதயத்தை புதிதாக்குங்க, உம்மிடத்துல நான் தருகிறேன், என்னை தருகிறேன் சொல்லலாமா? ஆண்டவரே என் அவயவங்கள், என் வாழ்க்கை எல்லாமே உமக்கு தருகிறேன், நீர் தந்த வாழ்க்கை உமக்கே நாங்கள் தருகிறோம் சொல்லலாமா? புதிதாக்குங்க ஆண்டவரே, மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும், என்னை தருகிறேன் தருகிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும் என் முழுமையும் எல்லாவற்றும் தருகிறேன். ஒருவேளை நொந்து உடைந்து போயிருக்கலாம் உங்க இருதயம், அந்த இருதயத்தை ஆண்டவரிடத்துல தாங்க. அவர் புதிதாக்க போதுமானவராயிருக்கிறார். அவரே நம் குயவன். தேவா நீர் எடுத்துக்கொள்ளும், என்னை தருகிறேன் தருகிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும் என் முழுமையும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்பீங்களா? அதை மாத்திரமே அவர் எதிர்பார்க்கிறார். என் சித்தம் அல்ல ஆண்டவரே, எல்லாவற்றிலும் சித்தம், எல்லாவற்றிலும் நடத்துதல், எல்லாவற்றிலும் நீரே எங்கள் மூச்சா இருப்பீராக. நாங்கள் பிரீத் பண்ணும் பொழுது இயேசுவே அது உமக்கு சித்தமா இருக்கட்டும், உமக்கு மகிமையா இருக்கட்டும். என் முழுமையும் அது உமக்கு தான் தேவா, பிரியமானவர்களே, ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல ஒரு அருமையான வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். முடிந்தா நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 43:3 வசனம். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். ஹல்லேலூயா. உன்னை மீட்கும் பொருளாக, உங்களையும் என்னையும் மீட்கும் பொருளாக அவர் எகிப்தை எடுக்கல, மீட்கல. அவர் சேபாவையும் எத்தியோப்பியாவையும் அவர் மீட்டுக் கொள்ளல, இஸ்ரவேலாகிய நம்மை, ஹல்லேலூயா, உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டாரே. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். உங்களையும் என்னையும் அவர் மற்றவர்களை விட ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டாரே. அதற்கு நாம் எவ்வளவேனும் பாத்திரவான்கள் அல்ல. ஹல்லேலூயா. அவர் கிருபை, அவள் எவ்வளவு பெரிய தேவன். மற்றவர்களை காட்டிலும், உயர்ந்தவர்களை காட்டிலும், அழகில் சிறந்தவர்களை காட்டிலும், படித்தவர்களை காட்டிலும், எவ்வளோ டேலண்டடான பர்சன்ஸை காட்டிலும், எத்தியோப்பியாவை காட்டிலும், எகிப்தை காட்டிலும் சொல்லும் பொழுது அங்க செல்வ செருக்கான ஒரு நாடு,
படித்தவர்கள் நிறைந்த ஒரு நாடா இருந்த நேரத்துல இஸ்ரவேலர்களாகிய அந்த அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேலர்களை அவர் தெரிந்து கொண்டார், தமக்கென்று தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன்! ஹல்லேலூயா! சொல்லலாம், ஆண்டவரே என்னை உமக்கு கையில கொடுக்கிறேன், ஆண்டவரே உமக்கு ஏற்றபடி என்னை உருவாக்குங்க, என் முழுமையும் நான் தருகிறேன். இதே இஸ்ரவேலை குறித்து எரேமியாவில் சொல்லுகிறார், வேசித்தனத்தாகிய இஸ்ரவேல், துரோகியாகிய யூதான்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு அநேகர் நீங்க நம்ம துரோகிகளா இருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை அறியாம, ஆண்டவர் நம்மை எவ்வளவு அன்பாய் மீட்டு கொண்டார், எவ்வளவு கிருபையாய் நம்மளை மீட்டு கொண்டார், அதை அறியாம துரோகிகளாய் இருக்கிறோமே. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? என் முழுமையும் நான் தருகிறேன். என் துரோகியாய் இருந்த என்னை மீட்டு கொண்டீரே, என் பாவ குழியில் என்னை மீட்டு கொண்டீரே, என் சாப குழியில் என்னை மீட்டு கொண்டீரே. ஆண்டவரே, மற்றவர்களை காட்டிலும் என்னை தெரிந்து கொண்டீரே. எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் அவர் தன்னுடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டாரே. சொல்லலாமா? என் முழுமையும் என் உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். தருவீங்களா? உங்க இருதயத்தை தருவீங்களா? என் முழுமையும் உமக்குத்தான் தருகிறே, தருகிறே, புதிதாக்கும் புதிதாக்கும் என்னை தருகிறே, தருகிறே, உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் அப்பா, என்னை படைக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், எத்தனை நாட்கள் ஆண்டவரை மறந்து துரோகிகளாய் இருந்தோம். இந்த உலக காரியங்களினால, இந்த உலக சிற்றின்பங்கள்னால, உலக கவலைகள்னால ஆண்டவரே மறந்து துரோகிகளாய் இருந்தோமே. யூதா துதிக்க பிறந்தவன், யூதா துரோகியாய் மாறினான் என்று சொல்லப்பட்டது போல நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லக்கூடாதே. உருவாக்குமே என்னை மீண்டும் உருவாக்கும் ஆண்டவரே, மீண்டும் என்னை கட்டுங்க, மீண்டும் ஆண்டவரை உம் சித்தம் போல் வளைந்து கொள்ளுங்க. சொல்லலாமா? உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. உருவாக்குங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை உருவாக்குங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை உருவாக்குங்க. சொல்லுங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில என் ஜெப வாழ்க்கையை உருவாக்குங்க, என் வேத வசிப்பை உருவாக்குங்க, என் தியான நேரத்தை ஆண்டவரே நான் உம்மிடத்துல கொடுக்கிறேன். சொல்லுவோமா? என்னை தருகிறேன், தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே. நீர் மகிமைப்பட, உம் சித்தம் நிறைவேற பயன்படுத்துமே என்னை, பயன்படுத்துமே, பயன்படுத்துமே என்னை, பயன்படுத்துமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இருதயத்துல வாசம் செய்கிற தேவனே, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன். சொல்லுவோம், சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, துதிகள் பாத்திரரே,
விசுவாசமே உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஒரு விசை எங்கள் இருதயத்தை உம்மிடத்துல நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குயவன் நீர் எங்களை வணைந்து கொள்வீராக, உம் சித்தம் போல் எங்களை வணைந்து கொள்வீராக. எங்களை முழுமையுமாய் உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.